வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு ஏற்படுவது, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை, நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைலாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கும் உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிடும்போது நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். ஸோ அதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். அத்திப்பழம் நரம்புகளுக்கு இந்த வகையில் வந்து ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் கியூர் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழம் எடுத்துக்கலாம் அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய நரம்புகளை பலப்படுத்தும். பிரண்டை கீரையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டை கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு வந்து ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை கொடுக்கறதோடு நரம்புகளையும் வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் நம்மளுடைய முன்னாடி தடுத்து கொள்ள முடியும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமுப்படுத்திக் கொள்ளலாம். மாதுளம் பழங்களை நம்ம பழங்களில் வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த வகையில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்குது, நரம்புகளையும் ஸ்ட்ரென்த் பண்ணுது மாதுளம் பழம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டோம். ஸோ நெல்லிக்காய் சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் சி சத்தால் இம்யூன் பவர் கிடைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான நமக்கு இருக்கக்கூடிய அந்த பலவிதமான பிரச்சனை, பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தையும் நெல்லிக்காய் வந்து கொடுக்கும். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும், குணமும் படுத்தப்படும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலை வந்து மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் வெற்றிலை சாப்பிடும்போது நம்ம தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து வெற்றிலைக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம வெற்றிலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு வந்து பலமாக இருக்கும். எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது நரம்புகளுக்கு அது ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை வந்து கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்ட முடியாது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். பேரிச்சம்பழத்தை வந்து பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இந்த பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடும்போது நரம்புகளோடு சேர்ந்து எலும்புகளும் வலு பெற ஆரம்பிக்கும். இதை சாப்பிட்ட முடியும்னா பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். அதாவது நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள் தங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக் கொள்வதற்கும் உடலை வந்து பலப்படுத்தி இன்னும் பிற நோய்கள் வந்து வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் அவங்க வந்து பாலில் வந்து பார்த்தோம்னா பேரிச்சம்பழத்தை கலந்து சாப்பிடலாம். அடிக்கடி ஸ்நாக்ஸ் டைம்லையும் சாப்பிடலாம். உடல் பலம் பெறும், நரம்புகளும் வலுப்பெறும். பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கணும். அந்த பழம் வந்து எந்த வகையான பழமாகவும் இருக்கலாம். உணவுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாக இருக்கலாம் அல்லது உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் சாப்பிட்ற பழமாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பழங்கள் நம்ம எடுத்துக்கொண்ட முடியும்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்படுவதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே கியூர் ஆகிடும். எந்த பிரச்சனையும் வராமல் தடுத்துக்கலாம். குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தினமும் ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளணும்.
கீரைகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரையெல்லாம் சாப்பிடும்போது நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாம், ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். தொடர்ந்து கீரைகளை நம்ம சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். அதனால நம்ம தினமும் கீரைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் வெரைட்டி ஆஃப் கீரையை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சுழற்சி அடிப்படையில் நமக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறதுல நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸு, பாதாம், ஆளி விதைகள் இது எல்லாமே அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. இது பிஸ்தாவில் குறிப்பாக விட்டமின் பி என்னும் தயமின் சத்து வளமான அளவில் இருக்கு. பிஸ்தாவும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ நீங்கள் விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக பிஸ்தாவையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். பன்றி இறைச்சியை உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் அது எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்று சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக இருக்கிறதால மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்றி இறைச்சி எடுத்துக்கொண்டாலே போதும். விருப்பம் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது நரம்புகளை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகள் பலம் பெறலாம். இப்போ நீங்க வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையுமே விட்டமின் பி அதிகம் இருக்கு. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இதெல்லாமே இருக்குது. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நமக்கு ரிலீஃப் பண்ணி ரத்த நாளங்கள் அந்த நரம்புகளில் கொழுப்பு படிவு இல்லாமல் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்காது. அதுக்கு நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கணும். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். இதனுடைய குறைபாடு ஒருத்தவங்களுக்கு ஏற்படும் போது அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதம் எல்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீன்களில் விட்டமின் B12 அதிகம் இருக்கு. ஆகவே அடிக்கடி நம்ம மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே நம்ம வராமல் தவிர்க்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ சீ ஃபுட்ஸ், ஃபிஷ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி அப்பப்பெல்லாம் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கலாம். இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ இறைச்சிகள் உங்களுடைய நரம்புகளை வலுவாக வைத்திருக்கும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கும். விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே விட்டமின் பி சத்து இருக்கக்கூடிய இந்த முழு தானியங்களான குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களில் அதிகமாகவே இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் அதிகம் இருக்கு. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமான நரம்புகளை பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நரம்புகள் பலம் பெறுவதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.